அந்த பண்டோரா செய்த முட்டாள்தனத்தால் மூசாவின் ஒட்டுமொத்த குடும்பமும் என்னை எள்ளி நகையாடும்படியாகிவிட்டது. இந்த அவமானத்தை எனக்கு உருவாக்கி கொடுத்த அந்த சடையன் பண்டோராவை அவர்கள் முன்னாலேயே அழித்ததுதான் சரி. எனக்கு தோழனாக, தளபதியாக, காரியதரிசியாக, ஒற்றனாக, சகல விதத்திலும் என் குறிப்பறிந்து எனக்காக உழைத்த பண்டோராவை போல் எனக்கு ஒரு அடிமை மீண்டும் வேண்டும். பண்டோராவின் உடன்பிறப்பு மண்டோரா இருக்கிறானே, அவனை எப்படி மறந்தேன்? பண்டோராவை உயிர்ப்பித்த நேரம் அவனும் உயிர்ப்பித்திருப்பானே. பண்டோராவை விட சகல விதத்திலும் சிறப்பானவன். இனி அவனையே நமது காரியதர்சியாக வைப்போம். பண்டோரா, 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 பண்டோரா. வணங்குகிறேன் ஐயமா. எப்படி இருக்கிறாய் மண்டோரா? எஜமா, தாங்கள் பண்டோராவை உயிர்ப்பித்த தருணத்திலிருந்து நானும் நன்றாக இருக்கிறேன் எஜமா. நல்லது எஜமா. அடியனுக்கு ஒரு சின்ன ஐயப்பாடு. என்ன? தங்களின் அன்புக்குரிய அடிமை பண்டோரா இருக்கும் பொழுது தாங்கள் என்னை அழைத்ததுக்கு காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா? பண்டோராவை அழித்து விட்டேன் மண்டோரா. என்ன சொல்கிறீர்கள் எஜமா? ஆமாம் மண்டோரா, என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லாமல் சென்று என் எதிரிகள் கூடாரத்தில் சிக்கி அவர்கள் முன் என்னை தலை குனிய வைத்து விட்டார். எனது அவமானமும் மாத்திரமும் அவனின் அழிவில் போய் முடிந்து விட்டது. எஜமா, அடிமைகள் அதிக பிரசங்கியாக நடக்கும் பொழுது அடக்கி வைக்க தண்டனை தேவைதான். ஆனால் அந்த தண்டனை அழிவாகத்தான் இருக்க வேண்டுமா எஜமா? உடன்பிறப்பை இழந்த வேதனையில் இப்படி பேசுகிறாய். இல்லை என்றால் என் செயலை நீ பாராட்டி இருப்பாய். பார்த்து பக்குவமாக நடந்து கொள். இல்லை என்றால் உனக்கும் அதே கதிதான். இப்படி ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்ட பிறகு நான் எல்லாம் மீறவே மாட்டேன். நீங்க கிழிச்ச கோட்டை இனிமே நான் தாண்டவே மாட்டேன். கடைசி வரைக்கும் உங்களுக்கு அடிமையாக இருந்துடுறேன். அந்த பயம் போதும். மண்டோரா, மூசா என்னை தெரிந்து விட்டானோ தெரியாமல் விட்டானோ அது எனக்கு தெரியாது. ஆனால் அவனை அழிப்பதற்காகத்தான் மீண்டும் வந்திருக்கிறேன். என்னை 2000 ஆண்டுகள் புதைத்து வைத்து என் குல வளர்ச்சியை தடுத்த மூசாவின் முன்னோர்களுக்கு நான் புகட்டும் ஒரே பாடம், மூசாவையும் அவன் குடும்பத்தையும் நான் அடைப்பட்ட ஜாடியில் அடைத்து பூமியில் புதைப்பதுதான். அதுக்கு உதவியா, உங்களுக்கு அடிமையா இறுதி வரைக்கும் உங்க கூடவே இருப்பேன் எஜமா. என்னுடைய கணிப்பு பொய்க்கவில்லை. நீ பண்டோராவை விட பல மடங்கு சிறந்தவன் என்பது உன் பேச்சிலேயே புரிகிறது. நீ சென்று உணவருந்த ஏற்பாடு செய். சற்று ஓய்வெடுத்து விட்டு மூசா குடும்பத்தை அழிப்பதற்கான ஆயத்த வேலையை துவங்கலாம். உத்தரவு எஜமா. மூசா, அடுத்த யுத்தம் என்னுடைய வெற்றி. தர்ஷினி, உன்னோட ஆட்டோ வரல? நான் கிளம்புறேன். பாய்.
தர்ஷினி பாட்டி டாடி தர்ஷினி பாட்டி பாட்டி எப்படி பாட்டி இருக்கீங்க? அப்பா உங்களுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிடல்ல இருக்கீங்கன்னு சொன்னாரு. ஆமாண்டா செல்லம் 10 நாளா நான் ஆஸ்பத்திரியில படுத்திருந்தேன். நான் ஆடுன ஆட்டத்துக்கெல்லாம் அந்த கடவுள் என்ன ஒரேடியா படுக்க வச்சுட்டாமா. தப்பி தவறி கூட எனக்கு வந்த நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாதுடா செல்லம். ஏன் பாட்டி உங்களுக்கு டாக்டர் ஊசியெல்லாம் போட்டாங்களா? ஊசியா? என் நெஞ்ச கிழிச்சு தச்சுட்டாங்கடா. நான் பிழைச்சது தெய்வ செயல்டா தங்கம். ஏமா இந்த விஷயத்தெல்லாம் குழந்தைகிட்ட போய் சொல்லிட்டு இருக்க? அட போட, குழந்தையோ பெரியவங்களோ என் வேதனையை யார்கிட்டயாவது கொட்டி தானே ஆகணும். ஐயோ ஆரம்பிச்சிட்டியா? டாடி நீங்க சும்மா இருங்க டாடி. ஏன் பாட்டி உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கேன்டா தங்கம். ஆனா எங்க உங்களையெல்லாம் பார்க்காம கண்ணை மூடிட்டு வேணும்னு பயந்துட்டேன்டா. அந்த கடவுள் உங்க அம்மா ரூபத்துல வந்து என்னை காப்பாத்திட்டேன்டா தங்கம். அம்மா, ஷியாமலா யாருக்கும் தெரியாம கூட நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம். அது ஏன் போய் நீ தர்ஷன் கிட்ட சொல்லிட்டு இருக்க? மம்மி என்ன ஹெல்ப் பண்ணாங்க டாடி? அது அது வந்து அம்மாக்கு டாக்டர் நல்லா தெரியுமா, அதனால அம்மா டாக்டர் கிட்ட பாட்டியை நல்லா பாத்துக்க சொன்னாங்க. ஓ அப்படியா? ஆமா தர்ஷினி, உங்க அம்மாவுக்கு ரொம்ப நல்ல மனசு. நான் தான் அவளை புரிஞ்சுக்காம உங்க அப்பாவை விட்டுட்டு போயிட்டாளேங்கிற கோவத்துல என்னடமோ பேசிட்டேன்டா. தர்ஷினி, நான் உங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொல்றியா? சரி பாட்டி. கூடிய சீக்கிரமே ஏதாவது நல்லது நடந்து அந்த கடவுள் நம்ம எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணுமா? அம்மா பேசாம இருமா. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிட்டு உன் உடம்ப நீயே கெடுத்துக்காதம்மா. சரிப்பா. பாட்டி உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லையே, நீங்க ஏன் வெளியெல்லாம் வரீங்க? வீட்லயே ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல. நீயும் வீட்டுக்கு வர மாட்டேங்கிற, இவனும் உன்னை கூட்டிட்டு வர மாட்டேங்கிறான். அதான் உன்னை பார்க்கணுங்கிற ஆசையில வந்தம்மா. சரி பாட்டி, இனி நீங்க என்ன பார்க்க வர வேண்டாம். நானே வாரம் சண்டே அன்னைக்கு உங்களை பார்க்க வந்துடுறேன். சரிடா செல்லம். தர்ஷினி, ஆட்டோ வரதுக்கு ஏன் லேட் ஆகுது? அந்த ஆட்டோக்காரன் டெய்லி இப்படிதான் டாடி. சரி, சாயந்தரம் நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து டிராப் பண்றதுக்கு அம்மா கிட்ட பர்மிஷன் கேளு. சரி டாடி, நான் அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிடுறேன். சரிம்மா. பாட்டி என் ஆட்டோ வந்துருச்சு, நான் கிளம்புறேன். சரிம்மா. பாய். அம்மா வா போலாம். இந்தாம்மா சாப்பிடு. அம்மா, தர்ஷினி ஸ்கூல்ல இருந்து வரதுக்குள்ள ஏதாவது டிஃபன் ரெடி பண்ணிடுமா? இப்பவே பண்ணி வச்சிருக்கேம்மா. சரிம்மா. அம்மா. தர்ஷினி. பாட்டி இந்த பேக் அவுத்து விடுங்க பாட்டி. மம்மி, இன்னைக்கு எங்க ஸ்கூலுக்கு அப்பாவும் பாட்டியும் என்ன பார்க்க வந்தாங்க. அது வந்து உங்க அம்மாவை என்ன மன்னிச்சிட சொல்லுன்னு சொன்னாங்க. என்னடி திடீர்னு உன் மேல உன் பாட்டிக்கு பாசமும் ஞானோதயமும் ஒரே நேரத்துல வந்திருக்கு? உங்களுக்கும் பாட்டிக்கும் தான் சண்டை, எனக்கும் பாட்டிக்கும் சண்டையா? அவங்க என் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. ஓஹோ, உனக்கு அந்த அளவுக்கு ஆயி போயிடுச்சா? ஏண்டி, உனக்கு சாப்பாடு ஊட்டுறதுல இருந்து ஸ்கூலுக்கு கிளம்புற வரைக்கும் எல்லா வேலையும் நான் பாக்குறேன். நீ அந்த பாட்டியை தூக்கி வச்சுட்டு பேசுறியா? இத பாரு சியாமளா, இனிமே இவளுக்காக நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். சரினா விட்டுருங்க. எங்க அப்பா வீட்ல இருக்க பாட்டி என்ன நல்லா கவனிச்சுப்பாங்க. ஏய், அப்ப அப்படியே போயிருக்க வேண்டியதுதானே, இங்க எதுக்காக வந்த? அவங்க உன்னை பாத்துக்கிட்ட லட்சணம் தான் நான் இப்படி தனியா வந்து உன்னோட கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்.
தெரியலையா? என்னக்கா ஏன் கோவமா இருக்கீங்க? கோவமா இல்லாம என்ன பண்றது மூசா? ஆடு பகை குட்டி உறவுங்கிற மாதிரி என் புருஷனை பெத்தவ என் புள்ள மூலமா எனக்கு தூது அனுப்பியிருக்கா. அவரோட அம்மா ஸ்கூலுக்கு வந்தாங்களாம். இந்த அம்மாவை பார்த்தாங்களாம். இவகிட்ட சொல்லி என்ன மன்னிச்சிடுன்னு சொல்ல சொன்னாங்களாம். நல்ல விஷயம் தானே, இதுல கோவப்பட என்ன இருக்கு? என்ன நல்ல விஷயம்? அவங்க தப்பு செய்ய போய் தானே அவங்க வந்து உங்களை நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்க முடியாத அளவுக்கு குற்ற உணர்வு இருக்கு. எப்ப அவங்க தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறாங்களோ அப்பவே அவங்கள மன்னிக்கிறது தான் மனித பண்பு. அவங்களாவே இறங்கி வரப்ப நீங்க பிடிவாதம் பிடிக்காம அவங்க திருந்த ஒரு வாய்ப்பு கொடுங்கக்கா. அப்பா உன்கிட்ட இன்னொரு விஷயமும் கேட்டுட்டு வர சொன்னாங்க. டெய்லி நான் உன்னை ஸ்கூல் முடிஞ்ச பிறகு வீட்ல டிராப் பண்ணட்டுமான்னு உங்க அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டு சொல்லுன்னு சொன்னாங்க. அக்கா நல்ல விஷயம் தானே, சரின்னு சொல்லுங்க. என்ன பாக்குறீங்கக்கா? ஒரு ஆட்டோக்காரனை விட அப்பா எந்த விதத்திலையும் குறைஞ்சு போயிட மாட்டாரு. நான் குழந்தையோட பாதுகாப்புக்காக தான் சொல்றேன். ஆமா சியாமளா, மூசா சொல்றது சரிதான். அம்மா ப்ளீஸ்மா. சரி, அவரையே கொண்டு வந்து விட சொல்லு. Thank you, மம்மி. இந்த மூசா நினைச்சா நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச இடத்துக்கு வர முடியும். ஆனா ஜீனி ஜூலி கல்யாணத்துக்கு பிறகு அவன் நம்மள நினைக்கிறதே இல்ல போல இருக்கு. ஆமா கௌரி, மூசா நம்மள நினைக்கிறதே இல்ல போல இருக்கு. அதான் நம்மள பார்க்கவே வரல. இனி அவனுக்கு என்ன வேலையோ எத்தனை பிக்கல் புடுங்களோ நமக்கு என்ன தெரியும்? எப்பா கொஞ்சம் கம்முன்னு வரீங்களா? அதே கூட மூசா தெரிய போயிட்டு இருக்கோம்ல, அப்படியே சும்மா புலம்பிட்டே இருக்கீங்க. வாங்க. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நம்ம உள்ள போனோம்னா மூசா ஃபேமிலி நம்மள சாப்பிட சொல்லுவாங்க. அங்க வேணான்னு யாரும் பிகு பண்ணிக்க கூடாது. ஏன்னா நம்ம லஞ்ச் இங்க முடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போறோம். புரிஞ்சுதா? ஹலோ, என்னப்பா எல்லாரும் அப்படியே சாப்பிடாம வளர்ந்த மாதிரி முறைக்கிறீங்க? இவன் பல தடவை நம்ம மானத்தை வாங்கியிருக்கான். இருந்தாலும் இவனை நம்ம கூட வச்சிருக்கோமே, நம்ம புத்திய. சரி சரி விடு, அவனை நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். இப்ப வாங்க. என்ன இது, வீட்ல யாரையுமே காணோம். மூசா, மூசா. ஐயோ டேய், இங்க வந்து கூட மூசாவா மூசாவான்னு ஆரம்பிச்சிடாதடா. இப்ப தலை கூப்பிடுறேன் பார். மூசாக்கம், 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 மூசாக்கம். டேய் கௌதம், யாரா இந்த பையன்? மூசாவோட ஸ்மால் பிரதரா? டேய், மூசா கேதுரா தம்பி. ஆமால, அப்ப யார் இவன்? தெரியல. கேட்டு பத்திரா போச்சு. Excuse me, who are you? என்ன புரியலையா? அதாவது யாரானே? எங்க வீட்ல வந்து நின்னுக்கிட்டு என்னையே யாரான்னு கேக்குறியா? நீ யாரா? டேய் ராஸ்கோல், என்னையா வாடா போட்டான்னு பேசுற? மாமனே காலி பண்ணிடுவேன் ஜோக்கறத. என்ன நீ காலி பண்ண போறியா? நான் யாருன்னு தெரியுமா? நீ என்ன பெரிய கொம்பனா? ஆமாண்டா, நான் கொம்பன் தான். ஒழுங்கா 4 பேரும் வெளில போயிடுங்க. இல்ல ஹலோ, கொஞ்சம் மரியாதையோட பேசினா நல்லா இருக்கும். டேய் கொம்புவா,
இது எங்க மூசா வீடு. எங்களை வெளிய போக சொல்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இப்போ தலை சொல்றேன், நீ வெளிய போ. என்னது, நான் வெளில போணுமா? மரியாதையா சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏய் தட்ட, என்ன மரியாதை கேட்டதெல்லாம் பெரிய வார்த்தை பேசுற? உன்னை இப்ப மரியாதையா வெளில போறீங்களா இல்ல எல்லாரையும் அந்த இடத்துல தொங்க விடவா? ஆத்தாடி மூசா 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 என்னாச்சு பசங்களா, என்னாச்சு? ஏன் இப்படி கத்துறீங்க? மூசா, இந்த பையன் ரே விட்டு பாலுவை அடிச்சிட்டான். பக்ஷீஷ், பாலு நம்ம பையன், நம்ம ஃப்ரெண்டு. அவனை எதுக்கு இப்படி பண்ணின? திறந்த வீட்டுல ஏதோ நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்டு என்ன நீ யாருன்னு கேட்டதும் இல்லாம என்ன வெளில போன்னு சொல்லி என் மேல கை வைக்க பார்த்தான். விடலாமா அவனை? அதான். மூசா, இவன் சின்ன பையன் நினைச்சு கைய வச்சிர. மூசா, என்ன மன்னிச்சிருப்பா. ஆளை பார்த்து எதையும் இடம் போடக்கூடாது பாலு. அப்படியே சேர்ந்ததா? பக்ஷீஷ், இனிமேலாம் அப்படி செய்யக்கூடாது. இவங்க எல்லாருமே நமக்கு ரொம்ப முக்கியமானவங்க. தப்பா நினைக்காதீங்க. பக்ஷீஷ் ரொம்ப நல்லவரு. ஏதோ தெரியாதனமா பண்ணிட்டாரு. இனிமே அப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு. முதல்ல அவன் யாருன்னு சொல்லுங்க பாட்டி. கௌதம், பக்ஷீஷ் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவருக்கு வயசு 2000க்கு மேல. என்னடி சொல்றீங்க? இவர் சின்ன பையன் மாதிரி இருக்காரு, ஆனா 2000க்கு மேல வயசுன்னு சொல்றீங்க. ஏ மூசா, இவரும் பூதமா? ஆமா பக்ஷீஷ், 2000 வருடங்களுக்கு முன்னாடி பூமியில அடப்பட்டவர். பக்ஷீஷ், அது பாலு. அண்ணே வணக்கங்க. இவன் கௌதம். அவ சந்தியா. இது கௌரி. இவங்க எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ். இனிமே உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியாவது பக்ஷீஷ நைஸா நம்ம கைக்குள்ள போட்டுட்டு அவன் மூலமா சில மந்திரங்களை கத்துக்கிட்டு நம்ம நினைச்சதெல்லாம் சாதிச்சிடணும்.